இந்த வீடியோ நான் ஒரு ஃபேக்ட் சொல்லி ஸ்டார்ட் பண்றேங்க. பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் வந்து பசங்க வந்து அவங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஆனா பசங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நம்ம என்னதான் அழகா இருந்தாலும் நம்ம கிட்ட சில குவாலிட்டிஸ் இல்லைன்னா பொண்ணுங்க வந்து நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு நம்ம அட்ராக்டிவாவே தெரிய மாட்டோம். நம்ம கண்டிப்பா இந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுங்க. இந்த குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அவங்களோட கண்ணுக்கு அட்ராக்டிவா தெரியும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேங்க. இந்த குவாலிட்டிஸ்லாம் நான் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அட்ராக்டிவான பர்சனா எனக்கே தெரியாது. ஆனா இந்த குவாலிட்டிஸ்லாம் நான் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனா ஃபீல் பண்றேன். எனக்கு நீங்க எதிர்பார்த்த அட்ராக்ஷன் எனக்குமே தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் ஒரு அட்ராக்டிவ் பர்சனா மாறணும். உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்க அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நீடடா இருந்தா என்ன பண்ணணும்? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு அட்ராக்டிவா தெரியணும், செமையா இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அதை தாண்டி ரொம்பவே முக்கியமானது என்னன்னா கான்ஃபிடன்ஸ். நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மோர் அட்ராக்டிவா தெரிவிங்க. ஏன்னா ஒரு பர்சன் வந்து செமையா இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாம அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஐயோ என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து நல்லா இருக்கோமா அப்படின்னு ஒரு பர்சன் நினைச்சுக்கிட்டே ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்கன்னா அங்க வந்து அந்த பர்சன் வந்து சுத்தி இருக்கிறவங்க கண்ணுக்கு எப்படி தெரிவாங்கன்னா அன்அட்ராக்டிவா தான் தெரிவாங்க. அவங்க பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கலாம், பார்க்கறதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரோட கண்ணுக்குமே வந்து அவங்க அன்அட்ராக்டிவா தான் தெரியும். அதே நேரம் இன்னொரு பர்சன் வந்து சிம்பிளா தான் ட்ரெஸ் வியர் பண்ணிருக்காங்க, ஆனா வந்து அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ஸா அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரோட கண்ணுக்குமே வந்து இவங்க ரொம்பவே அட்ராக்டிவா தெரியுங்க. ஏன்னா இவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா அந்த ரூம்குள்ள என்டர் ஆகும்போது இவங்க பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அட்ராக்டிவா தெரிவாங்க. சோ நீங்க எதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு தான். சோ கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுங்க. அது போதும் நீங்க வந்து இருக்கிறதே மோர் அண்ட் மோர் அட்ராக்டிவ் பர்சனா நீங்க வந்து எல்லாரோட கண்ணுக்கும் தெரிவிங்க. அது வந்து நம்ம வந்து அட்ராக்டிவ் பர்சனா தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட எல்லா இடத்துலயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். செகண்ட், நீங்க பொண்ணுங்களை சேஸ் பண்றீங்களா அப்பனா போச்சு, அவங்களோட கண்ணுக்கு நீங்க வந்து க்ரீப்பா தான் தெரிவிங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்மளோட கோல்ஸ், பேஷன், கரியர்ஸை நோக்கி ஓடணும். அதுல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம அதை சேஸ் பண்ணும்போது தான் பொண்ணுங்க நம்மள ஒரு அட்ராக்டிவ் பர்சனா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள வந்து ரெஸ்பெக்டும் பண்ணுவாங்க. ஏன்னா பொண்ணுங்களை நம்ம சேஸ் பண்ணணும், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை போல அப்படின்னு சொல்லி உங்களை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. அதே நேரம் நீங்க வந்து உங்களோட கோல்ஸ், உங்களோட பேஷன்ல நீங்க ஃபோக்கஸா கோல் ஓரியன்டட் பர்சனா இருக்கும்போது அவங்களோட கண்ணுக்கு நீங்க வந்து ரொம்பவே அட்ராக்டிவா தெரிவிங்க. பிளஸ் அவங்களும் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்பயுமே நம்மளோட கோல்ஸ், பேஷன், கரியர்ஸ்ல தாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ரைட் உமன் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. தேர்ட், நம்மளோட கம்யூனிகேஷனை மாஸ்டர். உடனே நீங்க வந்து பேசுறதுன்னு நினைச்சுக்காதீங்க. பேசுறதை தாண்டி நிறைய இருக்கு. அதாவது நம்மளோட ஐ கான்டாக்ட், நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்மளோட ஸ்மைல், நம்மளோட ஜெஸ்டர்ஸ், இதை தான் வந்து அதிகமா வந்து பொண்ணுங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல பாடி லாங்குவேஜ், நீங்க பேசும்போது நல்ல வந்து ஐ கான்டாக்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்மைல், அதுக்கப்புறம் நீங்க அவங்க கூட வெளியே போகும்போது டோர் திறந்து விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமா அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷனா வந்து பேசுறது மட்டும் கிடையாது, நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து அதிகமா அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அதிகமா அட்ராக்ட் ஆவாங்க. அதனால இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஃபோர்த், நீங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும் நம்ம நினைச்சோம்னா நம்மளோட ஃபேக் செல்ஃபை தான் காட்ட முடியும். நம்ம வந்து ஃபேக்கா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்கறதுக்கு அன்அட்ராக்டிவா தான் தெரியும் எப்பயுமே. ஸோ நீங்க உங்களோட ட்ரூ செல்ஃபை காட்டுங்க. நீங்க வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எந்த ஒரு விஷயமே ட்ரை பண்ணாதீங்க. நீங்க எப்பயும் போல இருங்க, அது போதும். அவங்களா வந்து அட்ராக்ட் ஆவாங்க. பட் அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு அவங்களை பிடிக்கும்னு சொல்லிட்டு, அது போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரூ செல்ஃபை காட்டுங்க. நீங்க எப்பயும் போல எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க, அது போதும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ட்ரூ செல்ஃபை காட்டினாலே நம்ம வந்து அட்ராக்டிவா தான் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளோட ஃபேக் செல்ஃபை காட்டி நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் போய் நம்ம வந்து ஒரு அன்கான்ஃபிடென்ட்டா ஏதாவது விஷயம் பண்ணுவோம். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி க்ரீப்பா தெரியும், பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு அன்அட்ராக்டிவா தெரியும். அதனால உங்களோட ட்ரூ செல்ஃபை காட்டுங்க, அது போதும். அதுவே வந்து அவங்களோட கண்ணுக்கு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனா தெரிவிங்க. ஃபிஃப்த், நீங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. கரெக்டா? அப்படி சொல்லிட்டீங்கன்னா மொத்தமா போச்சுங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து சம் கைண்ட் ஆஃப் மிஸ்ட்ரியை நம்ம வந்து வச்சிருக்கணுங்க. நம்மளை பத்தி எல்லாத்தையும் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நம்ம வந்து மிஸ்ட்ரியா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கியூரியஸா இருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. அதையே நம்ம வந்து விடணும். நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அதாவது நம்மளை பத்தி சொல்லிடக்கூடாது மொத்தத்தையும். அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், ஆனா நம்மளை பத்தி நம்ம சொல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது தெரியணும் அது தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க உங்க மேல வந்து அட்ராக்ஷனோட இருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து கியூரியாசிட்டி வந்து அட்ராக்ஷனை எப்பயுமே வச்சுக்கும். அதனால எப்பயுமே வந்து உங்களை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லாம உங்களோட சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை நீங்க சொல்லாம இருங்க. அது போது நீங்க வந்து எல்லாரோட கண்ணுக்குமே வந்து அட்ராக்டிவா தெரியுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்குமே நீங்க வந்து அட்ராக்டிவா தெரியுங்க. அண்ட் லாஸ்ட், நீங்க சச்சின் மூவி பாத்துட்டீங்களா? பார்க்கலன்னா
திருப்பி போய் பாருங்க. ஏன்னா சச்சின் மூவில பண்ற எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நம்மளோட விஜய் அண்ணன் என்ன பண்ணுவாரு, ஷாலினியை வந்து பிடிக்கல அப்படின்லாம் சொல்லி கலாய்ப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து பிளேஃபுல்லாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும் போது நம்ம வந்து எல்லாரோட கண்ணுக்குமே அட்ராக்டிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச பர்சன் கண்ணுக்குமே அப்போ தான் நம்ம வந்து அட்ராக்டிவாக தெரியும். எல்லாரும் அந்த பர்சன் வந்து சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம வந்து திருப்பி ஆப்போசிட்டாக கொஞ்சம் சொல்லணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். இதெல்லாம் வந்து அந்த படத்தில் பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. பட் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஆனால் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து இந்த லைக் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து தேவைப்படுறவங்களுக்கு போகும். தேவைப்படுறவங்களுக்கு போய் அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டுமே. அதனால் லைக் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணும், உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் ஹாப்பி. Until this, bye, Vijay.